Hello everybody. இன்னைக்கு Fundamentals of Electric Circuits by Alexander and Sedicus 5th editionல இருந்து 4th chapterல உள்ள review questionல 4.5 பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 4.6 கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் தான் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ரிவ்யூ கொஸ்டின்ஸ்க்கு. இதுல வந்து நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் 50 வோல்ட்ஸ் இருக்குது. ஏபிங்கிற டெர்மினல்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏபிங்கிற டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸ்ல தெவெனின்ஸ் வோல்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் 4.5 கொஸ்டின். ஓகே, ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 50 வோல்ட்ஸ், 20 வோல்ட்ஸ், 40 வோல்ட்ஸ் அண்ட் 10 வோல்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் செஞ்சு பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ தெவெனின்ஸ் வோல்டேஜ் அப்படின்னா நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்? விடிஹெச் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம் இந்த ஏபிக்கு அக்ராஸ்ல. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலா விடிஹெச் அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் தான். தட் இஸ் நத்திங் பட் த வோல்டேஜ் அக்ராஸ் விஏ. இதுதான் நமக்கு விடிஹெச். ஸோ தெவெனின்ஸ் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு நமக்கு தெரியணும். சரியா? இது தட் இஸ் நத்திங் பட் த வோல்டேஜ் விச் இஸ் டெவலப்ட் அக்ராஸ் திஸ் 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இது பேரலல் தானே. ஸோ இதுக்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்குதோ 20 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ்ல அதுதான் நமக்கு வந்து விடிஹெச் ஆகவும் இருக்கும். அப்ப இது வழியா என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஓம்ஸ் லா அப்ளை பண்ணலாம். ஸோ ஓம்ஸ் லா எப்படி அப்ளை பண்ணுவோம்? V equal to IR. அப்படிதானே? ஸோ the voltage across this 20 ohm resistance நமக்கு வேணும். ஸோ that I is not known now. இப்போ நமக்கு தெரியல. பட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அங்க இருக்குது 20 ohm அப்படின்னு. ஸோ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா I கண்டுபிடிச்சோம்னா V across this 20 ohm resistance கண்டுபிடிச்சிக்கலாம். V across 20 ohm resistance கண்டுபிடிச்சோம்னா அதுதான் V across AB, that is again V Thevenin அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரொம்ப சிம்பிளா இந்த இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து லூப் ஃபார்மேஷன் பண்ணலாம். இதுல கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ கேவிஎல் அப்ளை பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை எடுக்கணும். சரியா? ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் இதுல இருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஆகுற பொலாரிட்டி மைனஸ், அதனால இதுக்கு கேவிஎல் அப்ளை பண்ணும்போது மைனஸ் 50 வோல்ட்ஸ். ஓகே, அப்புறம் இந்த கரண்ட் வந்து இந்த பாத் வழியா ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும்போது என்டரிங் பாயிண்ட்ல வந்து பிளஸ் கொடுக்கணும், லீவிங் பாயிண்ட்ல மைனஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால அதை எழுதும் போது பிளஸ் 5 இன்டூ தட் ஐ வி வோல்டேஜஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ கரண்ட். அதனால வந்து 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ தட் கரண்ட் ஐ. அடுத்து வந்து இந்த பாத் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த பாத்ல வந்து என்டரிங் வந்து இது வந்து பிளஸ், இது வந்து மைனஸ் லீவிங் பாயிண்ட் அப்படின்னு எழுதிட்டு வோல்டேஜ் ஈக்குவேஷன்ல தட் 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ தட் கரண்ட் ஐ. பாத் க்ளோஸ் ஆகுது இல்லையா இதுல. ஸோ இப்போ பாத் க்ளோஸ் ஆகும்போது நம்ம என்ன மார்க் பண்றோம்? இதை 0. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா படி வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஸோ 25 I is equal to 50. That means I is equal to 50 divided by 25, that is equal to 2 amps. So current 2 amps கிடைச்சிருச்சுன்னா இந்த கரண்ட்டை எங்க சப்ஸ்டியூட் பண்ணணுமா? இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அது அப்படின்னா 2 into 20, that is equal to 40 volts. ஸோ இப்போ இந்த VTH என்ன வேல்யூ? 40 volts. இதுதான் நமக்கு ஆன்சர். So VTH is equal to 40 volts. அப்போ இதுல என்ன ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வருது? பி ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ.